உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேக, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், சீமா. உங்க ஆதரவு யாரு? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க வர சட்டமன்ற தேர்தலில்? விஜய்க்கு ஆதரிக்கலாம். ஆனா ஆட்சி அமைக்குவாரா? அதான் மெயின் பிரச்சனை. அது இன்னும் ஒரு 3-4 மாசத்துல தெரிஞ்சிடும் ஆட்சி அமைப்பாரு. உங்க ஆதரவு இல்ல, மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களா? ரெண்டு பேருமே லோ கிளாஸ்ல போயிட்டாங்க. ஆச்சா, ஏடிஎம்கே திமுக லோவுல போயிட்டாங்க. ஒன்னும் உருப்படி ஆகிற மாதிரி தெரியல. அதனால விஜய் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கட்சி கம்பெனியை நடத்துறாருன்னு கேள்விப்படுறேன், பாக்குறேன். இருந்தாலே அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து போட்டாதான் விஜய் முதல்வராக முடியும். அதனால முதல்வர் விஜய் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லையா? அதனால ஏடிஎம் தான் ஓட்டு. இதுக்கு முன்ன கருணாநிதிக்கு தான் ஓட்டு போட்டேன், கலைஞருக்கு தான். இந்த திருட்டு பையன் மு க ஸ்டாலினுக்கெல்லாம் போடல. கலைஞருடைய திறமையை பார்த்து தான் போட்டேன் நான். அதன் காரணத்தினால இப்ப ஒரு ஆர்வமா தான் இருக்கு விஜய்க்கு. ஆனா நம்மள மாதிரியே எல்லாம் இருந்தா விஜய் ஆட்சி அமைச்சர் நல்லா தான் இருக்கும். டக்குன்னு போயிடுச்சுன்னா அவன் திமுக காரன் வந்து உக்காந்துக்குவான, மறுபடியும் திருடனே வந்து உக்காந்துக்குவான. ஓட்டு வாங்கி என்ன பண்றது? 150 170 சீட்டு பிடிச்சி ஆட்சி இதுல முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியுமா? அப்பதானே நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஓட்டு வீணா உங்களுக்கு போட்டுட்டு பாதி ஓட்டு அங்க பிரிஞ்சு போட்டு முழுமையான ஓட்டு திமுக காரன் திருட்டு பையனா இருந்தாலே ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு அந்த கட்சிக்காரனுக்கு போடுறானுங்க. ஆச்சா, அதனால இந்த வயசு பசங்க எல்லாம் ஒருவேளை விஜய்க்கு போடலாம்.